இந்த 50 லட்சம் ரூபாயை அவர் திரும்பவும் சம்பாதிக்கணும்னா அவர் 75-80 வயசு வரைக்கும் இப்போ 50 வயசுலேருந்து திருப்பி வேலை பார்க்கணும். நடக்காத காரியம். அவங்க பண்ணக்கூடிய ஒரு தவறானதுனால அவங்க தலைமுறையே பாதிக்கப்படுது. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரியான ஃபிச்சிஷியஸ் விஷயங்களில் நம்ம இறங்கும்போது ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்கணும். வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இப்போ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க, எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. இதோட இதில் 100 ஸ்டார்ட் அப் வருதுன்னா 99 ஸ்டார்ட் அப்பு ஃபெயிலியர் ஆகிடுது. ஒரு ஸ்டார்ட் அப்பு தான் ஜெயிக்குது. அந்த 99 ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன அப்படின்னா நிறைய பேர் தேவையில்லாத ப்ராடக்டை அவங்க கொண்டு வர்றாங்க, அதனால ஃபெயிலியர் ஆகிடுது. இன்னொருத்தரோட பணம், அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுறேங்கிற ஆட்டிடியூடில் பண்ணுறாங்க. அவங்க மாதிரி உள்ளவங்க அதை ஃபெமிலரைஸ் பண்ணும் பொழுது அதை பார்த்துட்டு நானும் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி நம்ம நிறைய பிரியாணி சென்டர்ஸு, டீ ஷாப்ஸு, ஜூஸ் சென்டர்ஸு, இது மாதிரி நிறைய நம்ம செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம், ஃப்ரான்ச்சைஸி பார்த்துட்ருக்கோம். தனியாக தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் தொடங்குறது வந்து அவ்வளவு சாமானியம் கிடையாது, அவ்வளவு ஈஸி கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ போட்டால் இவ்வளோ பிஸ்னஸ் வருங்கிறது எக்ஸல் ஷீட்டில் போட்டு கொடுத்துட்றாங்க. பட் ஆனால் ரியல் டைமில் நம்ம போய் பார்த்தோன்னா எத்தனையோ கடைகள் இன்றைக்கி சென்னை மாதிரி பெருநகரங்களில் நீங்கள் மத்தியான நேரத்தில் ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே எவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டில் நீங்கள் போனீங்கன்னாலும் நிறைய கடைகள் வந்து தூங்கி ஒழிஞ்சிட்ருக்கும், ஆட்களே இல்லாமல் இருப்பாங்க. பெரிய பெரிய கிளாஸ் ஷோரூம்ஸ் இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வாக்கின்ஸே இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் ஒரு மிடில் கிளாஸால் தாங்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்காக தொழில் தொடங்கக்கூடாதுன்னு நான் டிஸ்கரேஜ் பண்ணலை, அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இறங்குங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.